சைக்கிள்னா பெடலு, எக்ஸிபிஷன்னா தீவு தேடலு, கூவம்னா கப்படிக்கு ஸ்மெல்லு, கூவுற மாதிரி நல்லா பாடும் குயிலு, காந்தின்னா ஸ்மைலு, கன்னியாகுமரின்னா கடலு, வாய்ப்புகளை தன் வசப்படுத்துறது இளைஞர்கள் தாங்கிறது தான் என்னோட குரலு. பெடலு திடலு என்று சொல்லக்கூடிய பூவின் மடலே மடை திறந்து உரையாற்று. யாருங்கய்யா என்னோட இளைஞன்? தன்னை விட இந்த தேசம் பெருசுன்னு நினைக்கிறவன் தான் என்னோட இளைஞன். சில பேர் சொல்றாங்க என் இளைஞன் காதலிக்கிறான், கடிதம் வைக்கிறான், கத்திரிக்காய் விற்கிறான், அதை பண்றான் இதை பண்றாங்கிறாங்க. என் இளைஞன் காதலிக்கிறான், ஒத்துக்கிறான். இல்லையே, ஒரு பொண்ணை காதலிச்சா தப்பு இல்லையே. முதல்ல என்னோட இளைஞன் தன்னோட தாயை காதலிக்கிறான். அப்படி தாயை நேசிக்கக்கூடிய இளைஞர்களை மதிக்கிறேன். ஆனால் தாய்மார்களை தன் தாயை அனாதை இல்லத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறார்களே, அந்த இளைஞர்களை பற்றி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தன்னுடைய தாயை விட ஒரு படி மேல இருக்கிற தன்னோட தாய் திருநாட்டை தேசத்தை காதலிக்கிறான். பாப்பா, நீ என்னோட இளைஞன் சொல்ற, தாயை காதலிக்கிறான்னு சொல்ற, ஒத்துக்கிறேன். தாய் நாட்டையும் காதலிக்கிறேன்னு சொல்ற, ரொம்ப ஒத்துக்கிறேன். கூடவே தாய் மாமன் பொண்ணை இல்லடா காதலிக்கிறான், அதை தானே என்னால தாங்க முடியல. என்ன குடிச்ச நாயை விட்டுப்புட்டு எதுக்க வந்த நாயை அடிச்சானா? காதல உழுதா? நல்ல இளைஞர்களை பத்தி நான் பேசிட்டு இருந்தா உங்களை மாதிரி இளைஞர்களை பத்தி பேசுறீங்களே. தாய் மாமன் பொண்ணை தானே காதலிச்சான், தாய் மாமனை காதலிக்க. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ரொம்ப அவசியம், அதைத்தான் செய்யறான் என்னோட இளைஞன். இப்படி தேசத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டோம் வாய்ப்புகளை தன் வசப்படுத்திக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு தான் என்னோட ஓட்டு. இன்னைக்கு 2,30,00,000 பேர் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போய் தங்குறாங்கன்னா, செட்டில் ஆகிறாங்கன்னா அவங்க என்ன பெரிய சாதிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம். அவங்க அந்த நாட்டோட பெருமையும் உயர்த்திட்டு இருக்காங்க, நம்ம நாட்டோட பெருமையும் உயர்த்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை தன் வசப்படுத்துற இளைஞர்களுக்கு தான் என்னோட ஓட்டு. காதுல கடுக்கேன், செயின்ல பிளேடு, கலர் கலரா தலை, பொல்லாதவன் பேண்ட், போக்கிரி சட்டைன்னு என் இளைஞன் ஆன்டி ஹீரோ ரேஞ்சுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் மனசுல கூட சாதிக்கணும்ன்ற வெறியோடையும் வேகத்தோடையும் தான் ஐயா சுத்திட்டு இருப்பான். வாய்ப்புகள்ங்கிறது அமைதி படத்துல வர்ற அம்மாவாசை கேரக்டர் மாதிரி அல்வா கொடுத்துரும். சில நேரத்துல வால்டர் வெற்றிவேல் மாதிரி சுளுக்கு எடுத்துரும் சார், சுளுக்கு 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 எடுத்துரும். இதையெல்லாம் கடந்து மூணுமுக ரஜினி மாதிரி போராடணும்னா தங்கப்பதக்கம் சிவாஜியா ஜொலிக்கலாம் சார், தங்கப்பதக்கம் சிவாஜியா ஜொலிக்கலாம். வாய்ப்புகளை தன் வசப்படுத்துற இளைஞர்களுக்கு தான் நானும் ஓட்டு போடணும், நீங்களும் ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிறேன். இந்த அமெரிக்காங்கிறாங்களே, இந்த அமெரிக்காவில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பொறியாளர்களை உருவாக்குறாங்கன்னா வெறும் 70,000 தான். இந்த ஐரோப்பால ஒரு வருஷத்துக்கு எத்தனை பொறியாளர்களை உருவாக்குறாங்கன்னா வெறும் 1,00,000 தான். ஆனா நம்மளோட இந்தியா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பொறியாளர்களை தெரியுமா உருவாக்குது? 3,50,000 பொறியாளர்களை உருவாக்குது. அதே மாதிரி எத்தனை லட்சம் ஃப்ராடுகளை இந்த மாதிரி உருவாக்குது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு கொலை நடந்துச்சு வச்சுங்களேன், அதை 12 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவான். இதே ரஷ்யாவில் ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை 10 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவான். ஆனா இங்க ஒரு கொலை நடக்க போகுதுன்னா அதை ஒரு மாசத்துக்கு முந்தையே கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா கொலை பண்றதுக்கான திட்டமே தெரிஞ்சுதார போடுறாங்க. கிராமத்துல இருந்து வேலை தேடி ஒரு இளைஞன் பம்பாய்க்கு போனாரு. முதல்ல கார் துடைக்கிற வேலை தான் கிடைச்சது. நைட் ஒர்க் ஷாப்ல படுத்துப்பாரு. அவர் வேலை பார்த்த ஒர்க் ஷாப்புக்கு எதுக்க ஒரு தியேட்டரு, பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த தியேட்டருக்கு யாராவது நடிகர்கள் வந்தா அவங்களை அங்க போய் பார்ப்பாரு. கொஞ்ச காலம் கழிச்சு தொடர்ந்து போராடி ஹிந்தி இசை உலகில் நுழையிறாரு. ஹார்மோனிய பெட்டி துடைக்கிறாரு, இசையமைப்பாளர்களுக்கு டீ காப்பி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. தொடர்ந்து போராடி எப்படியோ வாய்ப்பை தன் வசப்படுத்தி ஒரு படத்துல இசையமைக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல 10வது படம் வெள்ளி விழா கண்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட இளைஞர் வேற யாரும் இல்ல, ஹிந்தியில அமர காவியங்களையும் படைச்சாரே நௌஷத் என்கின்ற இசையமைப்பாளர்.
வாய்ப்புகளை தன் வசப்படுத்துற இளைஞர்களுக்கு தான் உங்களை ஓட்டு போட சொல்றோம். வாழ்க்கையோட பெருமை நாம எத்தனை நாள் வாழ்ந்தோங்கிறது இல்லை, என்ன சாதிச்சோங்கிறது தான் முக்கியம். இதை உணர்ந்து வின்னர் கைப்புள்ள கணக்கா முறுக்கிட்டு நிக்காம எத்தனையோ இளைஞர்கள் வாழ்க்கையில சாதிக்கணும்னு அவமானத்தையும் அலட்சியத்தையும் தாங்கிக்கிறாங்களே, அந்த இளைஞர்களுக்கு தான் உங்களை ஓட்டு போட சொல்றேன். சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ இன்னும் முன்ன விட்டு அது போலியோ, சொட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போலியோ, போன மருந்தும் ஒருவேளை போலியோன்னு நம்ம கவிதை எழுதிட்டு இருக்கோம். அப்படி போலியோவால பாதிக்கப்பட்டு கால் நடக்க முடியாத முஜீப் கான்ற ஒரு இளைஞர் ஊனமுற்றவர்கள் ஓட்டுறதுக்கான ஒரு கார் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சாதனை இளைஞர்களுக்கு தான் உங்களை ஓட்டு போட சொல்றேன். ஒரு வல்லரசு இந்தியா 2020 நல்லரசு இந்தியாவா மாற்றக்கூடிய சக்தி என்னோட இளைஞர்கிட்ட இருக்கு. அதனால தான் சொல்றேன், வாய்ப்புகளை தன் வசப்படுத்துற இளைஞர்களுக்கு உங்களை ஓட்டு போட சொல்றேன். நானும் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன். உன் பேர் என்ன? சங்கமித்திரை. நல்ல தமிழ் பெயர், இலக்கிய பெயர். இந்த பெயரை வைத்திருக்கின்றாய். இந்த தமிழ் பெயர் உள்ளவர்கள் தமிழ் பண்பாட்டோடு தமிழ்நாட்டையும் இந்திய தேசத்தையும் நினைக்கிறாய். ஐயா, அந்நியர்கள் கிட்ட அடிமைப்பட்டு அழுது கொண்டிருந்தால் என் இந்திய தாய், தூக்கு கயித்தையும் துப்பாக்கி முனையையும் துச்சமா மதிச்சு போராடின வீரர்கள்ல 98 விழுக்காடு என் இளைஞன். அப்படிப்பட்ட இளைஞனுக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு. செத்தவனுக்காக அழுதவன் சாமானியன், ஆனால் அழுதவனுக்காக செத்தவன் போராளி. அப்படிப்பட்ட போராளிகளாக இருக்கிற எங்களை போன்ற இளைஞருக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு. ஏன் தேரோட்டம் உள்ள திருவாரூரில் ஒரு உயிரோட்டம் உள்ள நிகழ்வு. வீட்டில் விளக்கு வச்சு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன், அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன தெரியுங்களா? திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தில் எரிஞ்ச ஒரே ஒரு விளக்கு. அந்த விளக்கு ஒளியை பயன்படுத்தி படித்தான். மேற்கொண்டு படித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்ந்தார் ஜஸ்டிஸ் முத்துசுவாமி ஐயர். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வசப்படுத்தி கொண்ட இளைஞருக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு. ஏன் ஏவிசி கல்லூரியில் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம் நடக்குது. அப்போ கவிஞர் சிநேகனை சிறப்பு சொற்பொழிவாளராக கூப்பிடுறாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா நீங்க கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமான்னு ஒரு பாடலை எழுதுனீங்களே, இப்படிப்பட்ட பாடலை எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதனால இந்திய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம்லாம் சீர்கேடு அடையாதான்னு கேட்டப்ப அதற்கு கவிஞர் சிநேகன் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் சிறந்த பதில ஒன்று சொல்றேன். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு எங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தர நாங்க சாதத்தை ஊட்டி. இந்த பாடலை எழுதுகின்ற பொழுது கவிஞர் சிநேகன் யாருன்னு தெரியல. தோழா தோழா தோல் கொடு கொஞ்சம் சாந்திக்கணும் என்ற பாடலை எழுதுகின்ற பொழுது கவிஞர் சிநேகன் யாருன்னு இந்த உலகத்துக்கு அடையாளம் தெரியல. ஆனா கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா இல்ல கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாமா. இந்த பாடலை எழுதுகின்ற பொழுதுதான் கவிஞர் சிநேகன் என்பவன் யார் என்று இந்த உலகத்திற்கு அடையாளம் தெரிந்தது. இப்படிப்பட்ட பாடலை எழுத சொன்னார்கள், நான் எழுதினேன். எழுதலன்னு சொன்னாக்கா கவிஞர் சிநேகனுக்கு இப்படிப்பட்ட பாடலை எழுத தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க. எப்படிப்பட்ட பாடலையும் எழுதக்கூடியவன் சிநேகன் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதினேன். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன், இன்னைக்கு இந்த அரங்கத்தில் நிக்கிறேன்னு சொன்னாரே. ஐயப்பா கரெக்டப்பா. தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார், தனிமையிலே நீ எழுதால் உன்மனதை யார் அறிவார்னு எழுதுன.
தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, தாளம் வந்தது பாட்டை வச்சு, தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எறிஞ்சா கண்ணு குளமாச்சின்னு பாடினேன். ஆனா அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஜாதி, அரைச்சம்மாவ அரைப்போமா துவைச்ச துணிய துவைப்போமா அப்படின்னு பாடினாதான் நல்ல. ரெண்டு வழி, ஒன்று ஆசிரியர் வழி, இன்னொன்று பாடகர் வழி. ரெண்டுத்துக்குமே ஒரே நாள் தேர்வு நடக்குது. ஒரு ஆசிரியராக போயிருந்தாக்கா அந்த இளைஞி யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாம போயிருக்கும். ஆனால் அந்த சரியான ஒரு பணியை தேர்ந்தெடுத்தார் பாடகி சித்ரா. இன்றைக்கு தமிழ் திரையுலக தாய் சின்ன குயில் சித்ரா என்ற ஒரு குழந்தையை ஈன்றெடுத்திருக்குன்னா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தான் சார் என்னுடைய ஓட்டு. நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயப்பன். நல்ல அற்புதமா நல்லா படிக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க. தன்னம்பிக்கையோடு இப்படி உரையாற்றிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ பூண்டி புஷ்பம் கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கிறேங்க ஐயா. வாழ்த்துக்கள். இவர் இவ்வளவு துடிப்போடு முனைவர் பட்டம் படிப்பதற்காக தமிழ் இலக்கியத்திலே ஆர்வத்தோடு படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அரங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் ஒரு பெரிய வியப்பு என்னவென்றால், இவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இவர் உங்களை பார்க்கவில்லை, என்னையும் பார்க்கவில்லை, பார்க்க முடியவில்லை. ஆனால் தன்னுடைய பேச்சுகளால் உங்களையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறார், என்னையும் ஈர்த்துக் கொண்டிருக்கிறார். கண்ணை இழந்தாலும் தன்னை இழக்காத தன்னம்பிக்கை உள்ள மனிதன். நன்றிங்க. இந்த ஐயப்பன் அவர்கள் தன்னை இழந்தால் கண்ணை இழந்தாலும் தன்னை இழக்காமல் போராடுவதை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்னு, மாயரத்திலே பிறந்த வசந்தா என்பவர், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். இதில் பாருங்க, இந்த அம்மா வசந்தா, இவர் பார்வையற்றவர், கண்ணை இழந்தார். ஆனால் தனக்கு கணவனாக கண்ணுக்கு கண்ணாக இருக்க வேண்டும் என்று ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த கணவரும் கண் அற்றவராக இருக்கின்றார். தான் இருப்பதை போலவே பார்வையற்ற அவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள். தன்னம்பிக்கை இருந்ததால் தான் கால் ஊன்றி நின்று இருக்கிறார். டாஸ்மார்க் கடைகளில், பிராந்தி கடையில் அந்த பாட்டில் கழுவுறத, அந்த பாட்டில் கழுவுற வேலை செய்து பிழைக்கிறார்கள். வயிற்றை கழுவுவதற்காக அந்த பாட்டில் கழுவுறாங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் 40 ரூபா. அதை வைத்துக் கொண்டு 20 ரூபா, 20 ரூபா, 40 கூட இல்லை, அதிலையும் பாதி. அதையும் வைத்து இவரோடு அவரோட பதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பெண். அப்படி வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இவங்களை பற்றி, இவர்களை பற்றி இந்த அரட்டை அரங்கத்துக்கு வந்து எடுத்து சொன்னது பத்மாவதி என்ற அந்த அம்மா தான். இந்த மேடையில் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம், இருளில் வாடக்கூடியவர்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலராக இவரை நான் அடையாளம் காட்டுகின்றேன். அவங்களால என்ன செய்ய முடியுமோ முடியாதோ, இதை போன்ற ஒரு அரட்டை அரங்கத்தில் இவர்களை எல்லாம் ஏற்றினாலாவது ஏதாவது இவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்ற முடியாதா என்று இவர் பாடுபடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்லத்தான் இவர்களை மேடையில் ஏதாவது சொல்லணுமா? நீங்க, நான் துணி எடுத்து வியாபாரம் பண்ணுவேன். ஆனால் துணி எடுத்து வியாபாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்கள் தெரியுமா? ஒரு புடையை தூக்கி போய் உள்ள வைத்துக்குவார்கள். நான் எண்ணெய் கொண்டு வருவேன். இப்படியாப்பட்ட உலகத்தில் நான் வாழ்ந்து காட்டினேன். நீங்கள் பார்வை இல்லாத போதும் புடவை எடுத்து வியாபாரம் செய்தால் கூட அதை சிலர் திருடுகிறார்கள் என்று சொன்னீர்களே. வாழ்க்கையில குருடனா பிறக்கிறது கூட தவறல்ல, திருடனாக இருப்பது பெரிய தவறு. அப்படி உள்ளவர்கள் திருந்த வேண்டும். மொத்தம் 15,100 ரூபாய் இதில் இருக்கிறது. இந்த மயிலாடுதுறையை சேர்ந்த வசந்தா அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக தற்போது
இந்த 15,100 அவர்களுடைய இல்லத்துக்கு தருகிறோம்.